இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ லாவோஸின் வியன்டியானில் நடைபெறும் ஆசியன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இந்த வார இறுதியில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமேந்திரன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க உறுதியளித்தார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விமானப்படையினரின் வான் சாகசங்களை பார்வையிட சென்ற மக்களில் 5 பேர் உயிரிழந்ததற்கு திராவிட மாடல் அரசே பொறுப்பு என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் அபாயம் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் திங்கட்கிழமை வரை அனைத்து இரவு நேர விமான சேவைகளையும் ரத்து செய்வதாக ஈரான் மற்றும் லெபனான் அறிவித்துள்ளது. வணக்கம். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ லாவோஸின் வியன்டியானில் நடைபெறும் ஆசியன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இந்த வார இறுதியில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாட்டிற்கு கெனடிய பிரதமர் ஒருவரின் முதல் உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டங்கள் எதிர்வரும் 10, 11ஆம் திகதிகளில் லாவோஸின் தலைநகரான வியன்டியானில் நடைபெறுகிறது. அதன் பிறகு ஜெர்மனியின் ரம்ஸ்டீனில் உள்ள அமெரிக்க விமான தளத்தில் நடைபெறும் உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பு குழுவின் 25வது கூட்டத்தில் ட்ரூடோ கலந்து கொள்வார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் பிரதமர் அங்கு கணினி வலையமைப்பு சார்ந்த குற்றம் உட்பட அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான புதிய வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்வதில் கனடாவின் பங்கை வலியுறுத்துவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. கனடா மற்றும் லாவோஸ் இடையேயான இருதரப்பு உறவுகளில் இந்த ஆண்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பகிரப்பட்ட நலன்களை மேம்படுத்தவும் இரு நாடுகளுக்கு இடையே இன்னும் வலுவான உறவுகளை உருவாக்கவும் பிரதமர் செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்றிரவு டொரண்டோ பகுதியில் இரு குழுவினருக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் விஸ்டன் சாலை கூல்டர் அவென்யூ அருகே நேற்றிரவு 9:19 மணியளவில் நடந்ததாக டொரண்டோ காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கத்திக்குத்துக்கு இலக்கான நபர் உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் வாகனத்தில் தப்பி சென்றதாகவும் மேலதிக விவரங்கள் எதுவும் தற்போது தெரியவில்லை எனவும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சங்க சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தனது அம்பாறை மாவட்ட குழு தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் அதனால் அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக ஆயு சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போது நமது கட்சியின் செயலாளருக்கு தனித்து போட்டியிட வேண்டும் என கோரியதன் பிரகாரம் தமிழரசுக் கட்சி அம்பாறை மாவட்டத்தை தனித்து போட்டியிடும் எனவும் திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் தேசிய கூட்டணி தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்தில் இணைந்து போட்டியிடும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்டத்திற்கான வேட்பாளராக தந்தை செல்வாவின் பேரனும் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளுக்கான மறுவாழ்வு கழகத்தின் நிறுவனர் சந்திரகாசன் அவர்களின் மகனும் சமூக செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான இளங்கோவன் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நீர்கொழும்பு கட்டுவா பிட்டிய புனித செபஸ்தியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இவ்வாறு உறுதியளித்தார். கட்டுவா பிட்டிய தேவாலயத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்நாட்டில் அண்மை காலத்தின் மிக மோசமாக அழிவு 2019 ஏப்ரல் 21ஆம் திகதியே நிகழ்ந்தது என்றும் அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்குத்தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சி தமக்கு அநீதி இழைத்து விட்டதாகவும் அதனால் அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகுவதாக அதன் கொழும்பு கிளை தலைவர் KV தவராசா தெரிவித்துள்ளார். தனிநபர்களின் தனிச்சையான போக்குகள் சிக்குண்டுள்ள தமிழரசு கட்சியுடன் தொடர்ந்தும் பயணிக்க முடியாது என்று ஒரு செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியத்தை உரிய பலத்துடன் நிலைநாட்டுவதற்கான வழிவகைகள் குறித்து எதிர்காலத்தில் சிந்திப்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் KV தவராசா குறிப்பிட்டுள்ளார். நிதி மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டை சேர்ந்த 40 பேர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே ஹங்கவெல்ல பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் சமூக வலைதளங்கள் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைதானவர்களில் சீனாவை சேர்ந்த 29 ஆண்களும் 1 பெண்ணும், இந்தியாவை சேர்ந்த 3 பெண்களும் 1 ஆணும், தாய்லாந்தை சேர்ந்த 2 ஆண்களும் 4 பெண்களும் அடங்குவதாகவும் தடயவியல் பரிசோதனைக்காக 499 கையடக்க தொலைபேசிகளும் 25 மடிக்கணினிகளும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்தனர். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி முன்னாள் அமைச்சரும் கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் தேர்தலுக்கான வேட்புமனுவை மற்றொரு கட்சியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தாக்கல் செய்துள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் சைக்கிள் சின்னத்தில் கஜேந்திரகுமார் பொன்னாம்பலம் தலைமையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தினால் ஊழல் மற்றும் ஏனைய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என தண்டனை விதிக்கப்பட்டவர்களை வேட்பாளர்களாக நியமிப்பதை அரசியல் கட்சிகள் நியமிக்கக்கூடாது என பேஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வோரை வேட்பாளர் பட்டியலில் சேர்த்தால் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வன்முறையற்ற விதத்தில் இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளை சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். கொழும்பு வாழைத்தோட்டம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட டெக்னிக்கல் சந்தி பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான பெண் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் 32 வயதுடைய பெண் என தெரியவந்துள்ளது. அவரது நிரந்தர வதிவிட முகவரி இதுவரை அறிய முடியவில்லை என காவல்துறை தெரிவித்தனர். உயிரிழந்தவருக்கும் மற்றொருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை வாழைத்தோட்டம் காவல்துறை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிரியர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களால் அரசு பாடசாலைகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. ஆசிரியர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பெரம்பலூரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதனை தெரிவித்தார். மேலும் பாடசாலையின் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அவற்றை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு பாடசாலை மாணவர்களுக்கு தேர்தல் முறையில் தலைமை பண்பை வளர்க்கின்ற விதமாக மாதிரி சட்டமன்றம், மாதிரி நாடாளுமன்றம் ஒவ்வொரு பாடசாலைக்கும் கொண்டு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவும், கல்வித்துறையின் கீழ் பணிபுரிபவர்கள் மீது புகார்கள் வந்தால் அவற்றில் உண்மைத்தன்மை இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விமானப்படையினரின் வான் சாகசங்களை காண லட்சக்கணக்கான மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் மற்றும் கடும் வெயில் காரணமாக 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள் என்று ஏற்கனவே அறிந்திருந்தும் கூட்டத்தையும் போக்குவரத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறையினர் போதிய அளவில் நியமிக்கப்படவில்லை. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை கூட முறையாக ஒருங்கிணைக்க தவறிய தமிழக அரசின் நிர்வாக சீர்கேடே இதற்கு காரணம் என்று எதிர்க்கட்சியினர் பலரும் திராவிட மாடல் அரசை குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை கூட செய்ய முடியாத தமிழக அரசு பாதுகாப்புத்துறையினர் கேட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்துவிட்டதாக பழியை அவர்கள் மீது போட்டு தப்பித்துக் கொள்ள முயல்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின்
தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் எந்த பாதிப்பும் இடையூறும் இன்றி திரும்பி செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை. அந்த கடமையிலிருந்து தவறிவிட்ட தமிழக அரசுதான் இந்த உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு தலா 25 லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும். அத்துடன் இத்தகைய சூழல்களை எவ்வாறு கையாள்வது என்பதை திராவிட மாடல் அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள தனியார் பாடசாலைக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு மைதானத்தில் அமர வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று மின்னஞ்சல் ஊடாக மிரட்டல் வந்ததாக பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவல் பரவிய நிலையில் பெற்றோரும் அங்கு கூடியதால் பதற்றம் ஏற்பட்டது. காவல்துறை மற்றும் வெடிகுண்டு அகற்றும் பிரிவினர் சோதனை மேற்கொண்டதில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் வதந்தி என தெரிய வந்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சி காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் ஒரே நாளில் மட்டும் 18.5 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அகற்றப்பட்ட குப்பைகளில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மட்டும் 4 டன் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த துப்புரவு பணிக்காக 128 தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். குப்பைகள் அகற்றப்பட்டு கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு கடற்கரை முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு 5 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ள மாலைத்தீவு ஜனாதிபதிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பை ஏற்று மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இன்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி மொய்சுவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி இருவரும் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் மாலத்தீவு ஆகிய இரு நாடுகளின் இருதரப்பு உறவு, பரஸ்பர பலன், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் காசா போர் தொடங்கி இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகும் நிலையில் உலகில் பதற்றம் நிலவுகிறது. இதனால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தினால் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணியில் இருந்து திங்கட்கிழமை காலை 6 மணி வரை ஈரானின் அனைத்து இரவு நேர விமான சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ஈரான் மற்றும் லெபனானில் இருந்து இரவில் செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக ஈரான் மற்றும் லெபனான் விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் மற்றும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தும் அபாயம் அதிகரித்து இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கையை ஈரானும் லெபனானும் எடுத்துள்ளன. பாகிஸ்தானின் கராச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற பாரிய வெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது 2 உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானின் கராச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற பாரிய வெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது 2 உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் சீன நாட்டு பிரஜை என்பதை காவல்துறை உறுதி செய்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விமான நிலையத்திற்கு வெளியே சீன நாட்டு பிரஜைகளை ஏற்றி சென்ற வாகனத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் சம்பவத்தை ஏற்படுத்தியதாக கராச்சி தெற்கு சிந்து மாகாணத்தின் உள்துறை அமைச்சர் ஜியா லஞ்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் காயமடைந்த 10 பேரில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெடிகுண்டு தாக்குதலா அல்லது வேறு ஏதேனும் வெடிப்பு சம்பவமா என்பது பற்றி தற்போது வரை உறுதியான தகவலும் வெளியாகவில்லை. இந்த சம்பவத்தை அடுத்து விமான நிலையத்தின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டது. சீன குடிமக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். இந்த தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தானுக்கு சீன தூதரகம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் 4 கார்கள் எரிந்து நாசமானதாகவும் மீட்பு அதிகாரியான ஹசன் கான் தெரிவித்தார். காசாவில் உள்ள பாலஸ்தீனிய குழுக்கள் இன்று இஸ்ரேல் மீது 4 ராக்கெட்டுகளை ஏவியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் காசா போர் தொடங்கி 1 வருட நிறைவை முன்னிட்டு பல நாடுகளில் மக்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் காசாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகளை தாக்கியதாகவும் ஹமாஸ் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் ஏவப்பட்ட 3 ராக்கெட்டுகளை இஸ்ரேலிய ராணுவம் இடைமறித்து தாக்கியதாகவும் மற்றொன்று திறந்த வெளியில் விழுந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இது தொடர்பான சேதங்கள் குறித்து மேலக விவரங்கள் வெளியாகவில்லை. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.